காலை ஆராதனையை தொடங்குவதற்கு முன்பாக தயவு கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட் இல்லதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு அது தடையாக இருக்காதபடிக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த ஒரு வாரம் முழுக்க உங்களை சேற்றி பலப்படுத்தி விசேஷமாக நல்ல ஒரு பருவநிலையை கொடுத்து உங்களை ஆலயத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். முழு உள்ளத்தோடு உதடுகளை தொடர்ந்து இப்படியாக தேவனுக்காக பாடும்படியாக உங்களை வழிநடத்தும்படியாக நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சொல்லித்தருங்க ஆண்டவரே, உங்களுடைய நாளில் முழு மனதோடு பிரிக்க நீங்கள் உதவி செய்யுமாக கெஞ்சி வேதத்திலிருந்து 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 136 சங்கீதம் வசனம் 1-3 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர், மகா பரிசுத்தர். அந்த மகா பரிசுத்தரை இந்த காலவேளையிலே சபையா யாவரும் எழுந்து நின்று கைகளை தட்டி உற்சாகமாக நன்றி பலிபீடம் கட்டுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Yeah.
ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா அந்த காலை வேலைக்காக மறுபடியும் நம்ம நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே இப்படியாக நாம் ஒன்று கூடுவதற்காக நன்றியா இருக்கிறோம் ஆண்டவரே. குறித்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் எல்லோரையும் நீர் அழைத்து வரும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள் ஆண்டவரே, இது உங்களுடைய நாள் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே 6 நாள் வேலை செய்யும்படியாக 7வது நாளை ஓய்வு நாளை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய நாளில் ஆண்டவரே உம்மை நாங்கள் புகழ துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை நாங்கள் சோதித்து அறியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்த நோக்கத்தை நாங்கள் அறிவுள்ள ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்க ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் போற்று ஆண்டவரே, மாத்திரமே நாங்கள் வாழ்த்த ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகா பெரியவரா இருக்கிற மகா நல்லவரா இருக்கிற ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே, பரிபூர்ணமா இருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றியா இருக்கோம் ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே நீர் நேசித்ததுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே உங்களோட கரம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தோளின் மேல் இருந்ததுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதனையாக இருந்தாலும் வலியாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரமே ஆண்டவரே சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். எங்க வழியெல்லாம் போக்குகின்ற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்பாவும் உமைதாவும் இருந்த ஆண்டவரே இன்று வரை எங்கள் வழி நடத்தி வருவதற்காக அந்த கால வேளையில அதிகமாக நான் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் ஆண்டவரே ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா வேத வாசிக்கின்ற பிள்ளைகளையும் உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களும் சிறப்பாக வாசிக்க ஆண்டவரே, இவர்கள் மத்தியிலே தங்கியிருக்கமாக கூட நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா திவ்ய செய்தி ஏதி வந்திருக்கிற உடைய மகனுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆயத்த பண்ண அந்த வார்த்தை ஆண்டவரே ஜோன்கண்ணன் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத உதவி செய்யும் ஆண்டவரே. அவர் மறைந்து நீர் வெளிப்படும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனம் ரொம்ப ஆழமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வசனங்கள் புரியோட சக்தி எங்களுக்கு போதாதாக இருக்கிறது, ஞானம் போதாதாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களை வலியுறுத்தமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த வசனங்களை புரிந்து எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் பயன்பாட்டில் கொண்டு வர உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்கு அதிகமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தால் மன்னிக்க வேண்டுமாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரித்த ஆண்டவரே பரிசுத்தமான அந்த காலை வேளையில நாங்கள் பங்கு கொள்ள கருவை காட்டணுமாக ஜெபிக்கிறோம். நீரே பருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இந்த சிறு ஜெபத்தை உம்முடைய நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். அடுத்த பாடலாக எல் ஷடாய் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இப்பொழுது மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 1 19 வரை. சபையா யாரும் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 19 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படி கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர்கள் சத்தத்திற்கு செவி கொடாத போவார்கள். இப்பொழுதே சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம்
எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். உன் கூடையும் மாப்பசிக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். சேர்த்து வாசிப்போம். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். அமருங்கள். தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்களை யாவரும் உலுத்திரா பைபிள் பிரஸ்பிட்டரியன் தமிழ் ஆராதனைக்கு நான் அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தேவனோட அன்பிலும் அவருடைய சமாதானத்திலும் பூர்ணமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். காணிக்கை தசம பாகத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக மேலும் ஒரு பாடலை பாடுவோம். இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் என்ற பாடலை பாடுவோம். இன்னும் துதிப்பேன்
சோஸ்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திரம் செலுத்தி பாட ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறப்பா. மீண்டும் இந்த கால வேலைக்காக அப்பா ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஆண்டவரே மகன் நன்றி துதி மகிமை செலுத்திக்கிறப்பா ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் அப்பா ஆண்டவரே தகப்பனே சிறு காணிக்கை ஆண்டவரே மகன் நாங்கள் செலுத்திக்கிறப்பா ஆண்டவர் சிறு காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்கப்பா, கொடுத்த கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தோட இடத்து தேவையை சந்திங்கப்பா. அந்த காணிக்கையானது தலைமாரி எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே. அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேப்பா. அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மகிமை எங்கள் அப்பா ஒருவருக்கே இந்த காலவரை செலுத்திக்கணும். நல்ல தகப்பனே. சபையா யாரும் எழுந்து நின்று என் மீது அன்பு கூர்ந்து வலியான சிலுவையின் பாடலை பாடுவோம். இந்த பாடலை பெறுது போதக ஜெபத்தை நம்முடைய எல்லையர் எடுப்பார்கள். Thank
பொது ஜெபத்தை எடுக்கிறோம். ஜெபம் செய்வோம். சகல துதியும் சகல கணமும் மாட்சிமையும் புகழும் உமக்கு ஒருவரே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு நாள் இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டபடியினால் காலையிலே நாங்கள் எழும்பும்படி எங்களுக்கு நீர் உயிரை கொடுத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு குடும்பமாய் வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஒரு வார காலங்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எங்களை நடத்தி வருகிறீர் என்று நாங்கள் அதிகமாய் உணர்கிறோம். உம்மை தேடாத நாட்கள், உமக்கு நன்றி செலுத்தாத நேரங்கள், எங்கள் வாழ்க்கை எங்களுடைய இஷ்டம் போல நடத்தின காலங்கள் நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். ஆனாலும் நீர் எங்களை கைவிட்ட தேவன் இல்லை. ஒவ்வொரு நேரமும் உம்முடைய கரங்களை விரித்து எங்களை நீர் வா மகனே வா மகளே, எங்களுக்கு வேண்டிய மன்னிப்பை நீர் வழங்கி மீண்டும் மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் இந்த 6 நாட்களை நாங்கள் கடந்து வரும் பொழுது நாங்கள் உணர முடியுது. எங்களுடைய சுய இச்சையினால, எங்களுடைய பலத்தினால பல நேரத்தில் எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய வேலைகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை நடத்தினீர் என்று நாங்கள் பல நேரத்தில் மறந்தவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதித்து, எங்களுடைய வேலைகளை நீர் ஆசீர்வதிச்சு, ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்களுடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணி, எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு நாளும் ஆகாரம் இருந்ததற்காக நன்றி, சமாதானம் இருந்ததற்காக நன்றி. அது கூடயும் ஆண்டவரே பல நேரத்தில் நாங்கள் உணராமல் நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறோம். எங்களை மன்னியுங்கள் ஆண்டவரே. இப்படியாக உளுத்திராம் திருச்சபை இந்த வார்த்தை நீர் வாரத்திலே கடந்து வர எல்லாருக்கும் நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். போன வாரம் வியாழக்கிழமை ராணன் ஆணி இல்லத்திலே நடந்தேறிய குடும்ப ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, சபையாரை நீர் அழைத்து வந்தீர், குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்னும் வருகின்ற காலங்களில் ஆண்டவரே, சபையாருடைய வீட்டிலே இப்படியாக இந்த குடும்ப ஆராதனை நடத்தும்படி
முன்பதாக வருகின்ற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட்ட ஆண்டவரே, தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சபையாரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவரே, நீர் தொடர்ந்து சபையாருடைய உள்ளத்தில் நீர் ஏவுதல் படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வியாதினால கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி சிசிலியாவுக்கு தொடர்ந்து உடைய கிருபை இருக்கணும். சகோதரிக்கு நீர் சுகம் கொடுத்து வருவதற்காக நன்றி. சரீரத்திலே ஏற்பட்டிருக்கின்ற வருத்தங்களை கர்த்தர் தொடர்ந்து சிகிச்சை மூலியமாக ஆண்டவரே பூரண சுகம் கிடைக்க ஆண்டவரே நீர் மகளுக்கு கிருபை பாராட்டும். சகோதரி டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். மகன் கடந்து போற இந்த காலகட்டத்தை கடவுள் அறிந்த தேவனாக இருக்கிறேன். மகனுக்கு வேண்டிய எல்லா தயவையும் கிருபையையும் அவருக்கு நீர் போதுமானதாய் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த டயாலிசிஸ்க்கு போகின்ற காலங்களில் ஆண்டவரே இந்த வலியை தாங்கிக் கொள்ள, அந்த வேதனை ஆண்டவரை தாங்கிக் கொள்ள மகனுக்கு நீர் தொடர்ந்து கிருபை பாராட்டும். சரீரத்தில் வேண்டிய பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். விசுவாசத்துல தொடர்ந்து கர்த்தர் செய்தாரோ செய்யவில்லாவிட்டாலும் போனாலும் ஆண்டவரே நான் கர்த்தரையே நம்புவேன் என்று தொடர்ந்து அந்த விசுவாசத்துல மகனை நீ நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சரீரத்துல பலவீனப்பட்டிருக்கின்ற சகோதரர் ராமநாதனுக்காக செபிக்கிறோம். மகனை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் அவர் சுகம் கிடைக்க ஆண்டவரே, அவர் தனிமையா இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தேவன் அவருக்கு துணையாயிருந்து, தகப்பனாயிருந்து, தாயாயிருந்து, சகோதரனாயிருந்து ஆண்டவரே அவருக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தொடர்ந்து கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தாயார் ஏஞ்சலினுக்காக செபிக்கிறோம். மகளை தொடர்ந்து நீங்க நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தனித்து இருக்கின்ற தாய்மார்களுக்கு தொடர்ந்து நீர் தகப்பனாயிருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் துணையாயிருந்து அவர்களுடைய வாஞ்சைகளையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து சந்திக்க ஆண்டவரை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைத்து தாரும். வேலை செய்கின்றவர்களுக்கு ஆண்டவரை தொடர்ந்து கரிசனையோடு முதலாளிக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்ய ஆண்டவரே, உண்மையும் நேர்மையுமா வேலை செய்ய ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நீர் தொடர்ந்து கிருபை தாரும். இவருடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தும், சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும், செயல்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழ ஆண்டவரே. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி என்று போகாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக மாறும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தைரியமும் கிருபையும் நீ தொடர்ந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் செபிக்கின்ற பெற்றோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை தொடர்ந்து நீங்க நடத்துங்க. தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து நீர் பலப்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நூசா இந்த திருச்சபையிலே நடக்கிற இந்த அனிவர்சரி ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சபையாரை ஆண்டவரே, ஊழியக்காரர்களை, சபையாரினரை தொடர்ந்து கர்த்தர் கிருபையாய் நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் குமாசுடைய அடுத்த மாதம் குமாசுடைய அனிவர்சரி ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வாதமான ஆராதனை கர்த்தர் கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நாளை 2 நாள் போதுகிறோம். அவருடைய மனைவியும் ஒரு சிறு முகாமுக்கு செல்லவிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் அவர்களோடு இருந்து எல்லா காரியங்களிலும் நீர் இடைப்பட்டு இந்த ஊழியக்காரர்களை கூடி வருகின்ற எல்லா போதகர்மார்களையும் ஆண்டவரே நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நம்முடைய சிறு பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். இந்த சிறு வயசிலே ஆண்டவரே கர்த்தரை தேடும்படி, கர்த்தரை நினைவு கூறும்படி, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி பெற்றோர்கள் மூலியமாக இந்த பிள்ளைகளுக்கு தெளிவை நீர் கொடுத்து இந்த ரட்சிப்பின் பாதையை அவர்களுக்கு காட்டும்படியான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, இப்படியாக உடுத்தரம் திருச்சபை நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே.
கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் செம்மைப்படுத்தி, ஆவியானவரே நீர் அவர்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கவும், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இது தேவ வார்த்தை என்று நாங்கள் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் நீர் கிருபையாய் எங்களோடு இடைப்பட நாங்கள் வேண்டுதல் செய்வோம். எல்லா தடைகளும் கர்த்தர் அகற்றி நீர் தொடர்ந்து வழிநடத்தும். எங்களுடைய சகல பலவீனங்கள், பாவங்கள் தயவாய் நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களை வழிநடத்தும்படி அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 10-11. அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரக்காரனர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலையும் கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவரவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23-23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் திறமைகள் உண்டு. ஒரு சிலருக்கு ஒரு திறமைக்கு மேல 2, 3, ஒரு சிலருக்கு நிறைய திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க. எந்த வேலை நம்ம கொடுத்தாலும், எந்த காரியத்தை நம்ம சொன்னாலும் கொடுத்தாலும் அதை செய்து முடிக்க திறன் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். அதே போலதான் எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ, இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில எல்லாருக்கும் வித்தியாசமான வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது, ஓகே, ஒரு கிறிஸ்தவல் என்று நீங்களும் நானும் அதை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது ஒரு பிரதானமான காரியத்தை கலாத்தியர் 5:22-23 நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஆவியின் கனி நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஆவியின் கனி வித்தியாசமானது. அது ஆவியின் வரங்களை நீங்க சேர்த்து கொள்ள முடியாது. ஆவியின் கனி வேற, ஆவியின் வரங்கள் வேற, திறமைகள் வேற. இன்றைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மூணும் ஒன்னாக்கி அவர்களுடைய திறமைய சில நேரத்துல இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வாழ்றத நம்ம பார்க்கிறோம். இல்ல கர்த்தர் கொடுத்த
இந்த ஆத்மீக வரம், இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வந்து இதை வந்து எல்லாரும் செய்யறாங்க, எல்லாருக்கும் இருக்கிற திறமை போலதான் எனக்கும் இருக்கு, அதனால அதை வந்து அலட்சியம் பண்ணி இன்றைக்கு கர்த்தருக்காக அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பதும் நாம் வந்து திருச்சபையில பார்க்கிறோம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னோட பிரசங்கம் என்னைக்குமே வந்து ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த கேள்வியில வந்து உங்களை சிந்திக்கும்படி, உங்களுடைய சிந்தனை வந்து வேற இடத்தில் போகாதபடி அந்த சிந்தனையோடு இந்த பிரசங்கத்தை நீங்க வந்து கேட்கணும். இப்ப உங்களே நீங்க வந்து கேட்டுக்கொள்ளுங்க. நான் 1 minute கொடுக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரம் என்று சொல்லுவீர்கள் என்றால் என்ன வரங்கள் நீங்கள் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியின் கனி வேற. கலாத்தியர் 5:22-23 9 கனிகளை நம்ம வந்து பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம், இதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது வித்தியாசப்பட்டதாக இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் ஓகே, குறிப்பாக 2 வகைகளை நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த பகுதியில நம்ம வந்து வாசிச்சோம்னா, எடுத்தவங்க மறுபடியும் வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 10-11 இப்படியாக சொல்லப்படுகிறது. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு வந்து Our talent God's glory, நமது தாளந்து தேவனுக்கு மகிமை. இதுல ஒரு கேள்வி என்னன்னா, நமது தாளந்து தேவ மகிமைக்கென்று நாம் வந்து பயன்படுத்துகிறோமா? அது நீங்க கேள்வியா கேட்காவிட்டால், நமது தாளந்து என்னுடைய மகிமைக்காக. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து வரங்கள் தேவ மகிமைக்கென்று நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 10-11 மறுபடியும் வாசிங்க. ஓகேமா, இங்க 2 காரியம் முக்கியப்படுத்தி பேசப்படுகிறது. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ல நீங்க எல்லா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வேதத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது 2 வகைகளா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து இந்த ஸ்பீக், பேசுறது. ஓகே, இந்த பேசுறது என்று சொல்லும் பொழுது நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்க கூடாது. முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்றது அப்படி. ஓகே, பேசுறது என்றால் நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். அச்சியும் பேசலாம், அங்க ஆக பின்னாடி அமர்ந்திருக்கிற சேகரும் பேசலாம். முதலாவது இந்த பேசுற வரம். ஓகே, முதலாவது பேசுகின்ற வரம். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்னா, அதே பகுதியில 11வது வசனம் வாசிமா மறுபடியும். ஓகே, ஒருவன் வந்து போதித்தால், அவன் வந்து பேசினான்னா தேவ வார்த்தையின்படியே தேவ பிரமாணப்படியே அவன் வந்து பேசணும். இரண்டாவதாக உதவி செய்தால், அப்படி என்று சொல்லும் பொழுது அங்க வந்து என்ன வருது? கிரியை வருது, செயல் மூலியமாக. ஒண்ணு பேசுறது மூலியமா, இன்னொன்னு செய்யறது மூலியமா. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், இன்னைக்கு நீங்க சர்ச்சில் வந்து ஊழியம் சரி, எந்த வரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த 2 அம்சத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கும். பேசுறது வந்து நான் சொல்வது, பிரசங்கிக்கிறது நான் வந்து சொல்வது வந்து அது வந்து மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதோ அட்வைஸ் கொடுக்கிறதோ இதெல்லாம் வந்து இந்த வார்த்தையினால வருது. அந்த செயல் என்று வரும் பொழுது அது அந்த உதவி என்ற கேட்டகரியில நீங்க வந்து பார்க்கலாம். உதவி அப்படி என்று சொல்லும் பொழுது செயல்முறையில வெளிப்படுத்துகின்ற காரியங்கள். இப்ப இந்த மியூசிஷியன்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செயல்முறையில அவங்களுடைய வரங்களை வெளிப்படுத்துகிறாங்க. பாடுறவங்க, சர்ச்சில்
வேலை செய்யறவங்க, சமைத்து எடுத்து வருவாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா செயல் மூலியமாக செயல்படுத்துகின்ற காரியம். இன்னொரு செஷன் வந்து என்னன்னா, இப்ப நான் முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்றேன், பாஸ்டர் போதிக்கிறார், கிளாஸ் எடுக்கிறோம், பிரே மீட்டிங் நடத்துறாரு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்பீச் மூலியமா செய்கின்ற ஊழியத்தை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப இன்றைக்கு இந்த 2 வரங்களை நம்ம வந்து இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் அல்ல, இது போதகருக்கு கொடுக்கப்பட்ட, ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், என்னுடைய வரங்கள் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய திருச்சபையில இந்த வித்தியாசமான வரங்கள்ல அதிகமா அவர்களுக்கு கொடுக்கப்படாத வரங்கள் கூட சில சமயத்துல தங்களுக்கு பெற்ற வரங்கள் என்று அவங்க வந்து இது பண்ணி இன்றைக்கு செயல்படுத்துறத பாருங்க. 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கலாத்தியர் 5:22-23 இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் கிஃப்ட் வந்து பார்க்கிறோம். அப்புறம் இந்த பகுதியில என்ன பார்க்கிறோம்னா, இந்த 2 வரங்களை குறித்து கடவுள் வந்து நம்மளோட பேசுகிறார். இந்த 2 வரங்கள் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உகந்ததா இருக்கணும், தங்களோட வாழ்க்கையில அவங்க வந்து செயல்படுத்தணும்னு இந்த பகுதியிலிருந்து கடவுள் நம்மளோடு இடைப்படுகின்றத நம்ம 3 காரியங்கள். முதலாவது ஷேரிங் காட்ஸ் வேர்ட். ஓகே, இந்த ஷேரிங் காட்ஸ் வேர்ட் என்று வாசிங்க தமிழ்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது, இல்ல மற்றவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆலோசனையாக சொல்லும் பொழுது கூடியும், இல்ல மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி நம்ம வந்து சொல்றதா இருந்த கூடியும், அட்வைஸா இருக்கலாம், புத்திமதியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மறந்துடக்கூடாது, தேவ வாக்கின்படி நீங்களும் நானும் சொல்லணும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வரம். இன்றைக்கு நம்மளுடைய திறமையை கொண்டு, நம்மளோட அறிவை கொண்டு நம்ம வந்து காரியங்களை பேசலாம். ஆனா வசனம் வந்து என்ன சொல்லுது, கர்த்தருடைய காரியங்களை குறித்து நீங்களும் நானும் பேசும் பொழுது, அது வந்து ஒரு சபையாருக்கு நீங்க வந்து ஒரு அறிகுறி, ஒரு ஆலோசனை சொல்வதோ, இல்ல ஒரு கண்டிப்பை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு முன்பதாக வைக்கிறதா இருந்தா அப்படியும், இந்த கர்த்தருடைய அடிப்படையில் அந்த வசனத்தை நல்லா வாசிங்க. இங்கிலீஷ்ல இப்படியாக போய், if anyone speaks, let him speak as oracles of God. அப்படின்னா நம்மளுடைய வார்த்தை, இப்ப நான் முன்னுக்கு நின்று நான் பிரசங்கம் பண்றேன், இந்த வார்த்தை வந்து என்னோட அறிவு கெட்டுனதா, என்னுடைய வார்த்தையா, என்னுடைய அனுபவத்தையோ நான் வந்து இங்க நின்று பேசக்கூடாது. கர்த்தர் உடைய வார்த்தையை ஒட்டி அந்த காரியம் இருக்க வேண்டும். இப்ப ரொம்ப சிம்பிளான உதாரணம் பாருங்க. நம்ம எல்லாருக்குமே கடவுள் வந்து ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த பூலோகத்துல இருக்கிற வரையும் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலை இருக்குது. அது அந்த வேலையை எத்தனை பேர் செய்யறோம் என்று ஒரு கேள்விக்குறி, எத்தனை பேர் செய்து கொண்டு இருக்கிறோம் இரண்டாவது கேள்விக்குறி, மூணாவது செய்து முடிச்சிட்டோமா இல்ல தொடர்ந்து நான் வந்து செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்குது. எடுத்தவங்க வாசிங்க, மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலை? வாரம் வாரம் சபைக்கு நீ வந்து போ, அது உனக்கு நான் கொடுத்த வேலை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, மார்க் 16:15 இப்படியாக நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து ஒரு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். வாசிங்க. மறுபடியும் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு சீஷர்களை நோக்கி சொல்றாரு, பாருங்க இந்த சுவிசேஷ ரகசியத்தை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டுட்டீங்க. இப்ப என்ன வேலை உங்களுக்கு? நீங்க வந்து என்ன செய்யணும்? வாசி. உலகமெங்கும் நீங்க வந்து போகணும், டிராவல் பண்ண சொல்றாரு ஆண்டவர். ஓகே,
இங்கே உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஈராம்லே இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. விஸ்தாரி பிளாங்கி இந்த செல்லம் இங்கே நீங்க அமர்ந்து கொண்டு இருக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் பிரதான கட்டளை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி என்னன்னா, கடைசியா நாம எப்ப கிளம்பி போய் இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் தேவனுடைய வாக்கியத்தின்படி நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு இந்த நற்செய்தியை பறைசாற்றி இருக்கோம். கேட்கணும். கடைசியா எப்ப யாருக்காவது சுவிசேஷம் நீங்களும் நானும் சொல்லுங்க. என்னை சேர்த்து தான் நான் சொல்றேன். எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவனா இருக்கோம், எத்தனை ஆத்துமா நம்ம திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்ல? நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூடயும் மற்றவங்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அது தேவ வாக்கியின்படி ஒட்டி இருக்க வேண்டும். அதுதான் இந்த பகுதியில் சொல்றாரு. If anyone speak, let him speak as the oracles of God. If anyone minister, let him do it as with the ability which God supplies. கடவுளே உங்களுக்கு என்ன திறமைகளை என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ அதன் நிமித்தமாக நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். இப்ப நான் ஆரம்பத்தில் கேட்டேன்ல, என்ன வரங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? Can you identify? தனிப்பட்ட எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிறேன், கடவுள் உங்களுக்கு வரத்தை கொடுத்திருக்கிறாரு இல்ல? இன்ன வரையும் உங்களோட வரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியல. மறுபடியும் நான் சொல்றேன், வரங்கள் வேற, திறமைகள் வேற. ஓகே, இப்ப உதாரணத்தை நான் சொல்றேன், பெருமைக்காக நான் சொல்ல. இப்ப நாங்க நின்று ப்ரீச் பண்றேன். ஓகே, நாங்க நின்று ப்ரீச் பண்றோம். இதே இட்ஸ் a spiritual gift. நான் அந்த செஷனுக்கு போனேன்னா என்னால மியூசிக் வாசிக்க முடியும். ஓகே, ஏன்னா இது தேவ மகிமைக்கென்று வாசிக்கப்படுகின்ற ஒரு காரியம். அதுவும் நான் உறுதியா நான் சொல்ல முடியும். இட்ஸ் a spiritual gift. இன்னும் கொஞ்சம் பின்னால போனீங்கன்னா, இப்ப இந்த எலக்ட்ரிக் வேலைலாம் நீங்க பாத்தீங்கன்னா சில எலக்ட்ரிக்கல் வேலை என்னால செய்ய முடியும். அது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அல்ல, அது என்னுடைய திறமை. நான் படித்தேன், அது என்னுடைய திறமை. இன்னும் கொஞ்சம் பின்னால போனீங்கன்னா, கிச்சன் சைடு போனீங்கன்னா சாப்பாடு இருக்கு, என்னால சமைக்க முடியும். நான் சமைச்சு நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறீங்க. அப்ப ருசியா என்னால சமைக்க முடியும். அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அல்ல, பட் அது என்னுடைய தாளந்து, திறமை. அப்ப பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாருமே இன்னைக்கு சொல்ல முடியாது நான் கடவுள் இடத்திலிருந்து எந்த ஒரு தாளந்தும் நான் பெற்றுக்கொள்ளல. In any way, some way, okay, தேவ மகிமைக்காக நீங்களும் நானும் செய்யும் போது அதுதான் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். இட் டசன்ட் மேட்டர் முன்னுக்கு நின்று பிரசங்கம் பண்றது. நான் தான் சொன்னேன்ல, ஒன்று வார்த்தையினால, இன்னொன்று செயல். அந்த செயல் முறையில நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு சமைக்கிற திறமை இருந்துச்சுன்னா அந்த சமையலை கொண்டு, அந்த ருசியான சாப்பாடு கொண்டு நீங்க அபிசுவாசிய கர்த்தருக்குள்ள கொண்டு வர முடியும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சுவிசேஷம் சொல்லிதான் இன்னைக்கு நம்ம மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் இன்னைக்கு பிடிச்சிட்டு, நான் என்னால ஊழியத்துக்கு போக முடியாது, எனக்கு டிரான்ஸ்போர்ட் இல்லை, நான் எப்படி சுவிசேஷம் சொல்றது? நான் என்ன சொல்ல வரேன், எந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துகிறீங்களோ அதை தேவ மகிமைக்கென்று நீங்க செய்யும் போது அதுக்கு நீங்க கர்த்தருக்காக செய்யறீங்க அப்படின்று, இது எனக்கு தேவன் கொடுத்த தாளந்து, திறமை, அதை நான் பயன்படுத்தி தேவ மகிமைக்காக நான் ஊழியம் செய்ய முடியும் என்று அந்த நிச்சயத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும். ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வரத்தை இன்னும் நான் பெறல அப்படி என்று நீங்களும் நானும் சொல்ல கூடாது. அப்ப மொத்தத்துல என்ன பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்குமே கடவுள் வரத்தை கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு இந்த திருச்சபையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள பொழுது பிரதர் ராமநாதன் செய்யக்கூடிய பல வேலையை என்னால செய்ய முடியாது. பிரதர் சைமன் செய்யக்கூடிய பல காரியங்களை என்னால செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் வித்தியாசமான வரங்கள் தாளந்த கடவுள் வந்து நமக்கு கொடுத்திருக்கு. முதலாவது இந்த வார்த்தையினால நம்ம வந்து முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும், கடவுள் நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த சுவிசேஷம் சொல்லுகின்ற வரங்களை கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தது மாத்திரமல்ல, இது வந்து நம்மேல் விழுந்த கடமை என்று நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. இந்த ஊழியத்திலேயே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த சுவிசேஷத்தை வந்து ஒருவேளை நம்ம வந்து நிக்லெக்ட் பண்ணி இருக்கலாம். நான் ஏன் வந்து இந்த பிரசங்கத்தை நான் அந்த வரங்கள் இந்த சுவிசேஷம் சொல்றது நான் குறித்து நான் வந்து எடுத்தேன்னா, இன்னும் 2 மாசத்துல நம்மளுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வரப்போகுது. இல்ல இந்த ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சு இப்ப அக்டோபர் முடிய போகுது. ஒருவேளை நம்ம வந்து மறந்தவர்களாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு கிறிஸ்துவ பத்தி கூறுவதோ சுவிசேஷம் சொல்லுவதோ. இன்னும் இந்த 2 மாசம் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணுகின்ற அந்த காலகட்டம் நம்ம வந்து வரப்போகுது. ஓகே, மரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், லைட் டிசைன் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை இதை நம்ம வந்து சிந்திச்சு கொண்டு இருக்கலாம், இந்த வருஷம் பிளிங் பிளிங் அடிக்கிற மாதிரி ஒரு லைட் போட போறேன். போன 2 வாரத்துக்கு முன்னே ஒரு சகோதரன் எங்க வீட்டுக்கு வந்தப்ப கேட்டாரு, அண்ணே உங்க வீட்டுல இன்னும் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாம் தொங்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் சொன்னேன், எவ்ரி மந்த் வந்து எனக்கு கிறிஸ்துமஸ் தான். ஏன்னா அது கல்ட்டுனா இன்னொரு செலவு வரும், புது டிசைன் போடணும்ல, அதனால அதையே அப்பயே தொங்க விட்டுருவோம். ஓகே, அது என்ன சொல்லுவாங்க, திருப்பிடிச்சு கீழே உழுவுற வரையும் கிறிஸ்துமஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. என்ன சொல்ல வரேன், இந்த வார்த்தையினால நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லுவதோ மற்றவங்களை ஆறுதல் படுத்தும் பொழுதோ அது வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஒட்டி இருக்கும். நம்மளுடைய சுய பலத்தினால, சுய இச்சையினால, சுய அறிவினால, குறிப்பாக சபையில வருகின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு நாம் ஆலோசனை சொல்லக்கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதனையில முடிந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும் இல்ல? எத்தனை பேர் இன்னைக்கு உடைஞ்ச உள்ளத்தோட வந்திருக்காங்க. யாராவது என்கிட்ட இல்ல நம்மள சௌரியம் விசாரிக்கிறது, தமிழ் கலாச்சாரத்துல இந்த சௌரியம் விசாரிக்கிறது, சௌரியம் விசாரிக்கிறது என்னன்னு தெரியுமா? நம்மளோட புலவர் வேற இன்னைக்கு இல்ல, ஆராதனை முடிஞ்சு நீங்க யாருக்கிட்டையாவது அதனால சொல்லிட்டாரு இன்னைக்கு போய் எல்லாத்தையும் கேட்டுருவோம் அப்படின்னு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இல்ல எத்தனை பேர் நம்ம வந்து கேட்கிறோம்? எத்தனை பேர் அந்த அந்த ஏக்கத்தோட வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து தெரியுமா? பலவீனப்பட்ட உள்ளங்கள் இன்னைக்கு வந்து நிறைய பார்க்கிறோம். திருச்சபை ஒட்டஞ்சி போய் வந்திருக்கிறார், ஒரு சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு, தேவ வார்த்தையை கொண்டு நம்ம வந்து அவர்கள்ட்ட பேசும் பொழுது அது எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்குது. லூக்கா 24:47 எப்படியாக வாசிக்கிறோம். வாசி லூக்கா 24:47. அன்றையும் மனத்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எரித்தல் தொடங்கி சகல கோத்திரத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரதிக்கப்படவும் வேண்டியது. இந்த பகுதியை நம்ம வந்து என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை என்னைக்கு நம்ம வந்து மறந்துடவே கூடாது இல்ல? கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கையை பின்னோக்கி வந்து பாருங்களேன். நம்ம யாரு இல்ல? Who are we actually? தெய்வமே நம்மளை தேடி வர அளவுக்கு நீங்களும் நானும் இருந்துட்டோமா? அவ்வளவு பெரியவங்களா? அவ்வளவு நல்லவங்களா? நம்ம வந்து அவ்வளவு புகழ் பெற்றவங்களா? என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த 3 வார்த்தையும் உண்மைதான். பாவத்துல புகழ் பெற்றிருந்தோம், பாவ அடிமையில நம்ம வந்து பெரிய ஆளா இருந்தோம், பாவ செய்யல நம்ம வந்து ஹீரோவா இருந்தோம்.
அது நிமித்தமா தான் தெய்வம் நம்மளை தேடி வந்துச்சு. இன்னைக்கு யாராவது நீங்க வந்து சொல்ல முடியுமா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு? ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்களானால் அந்த சூழ்நிலையை, அந்த பகுத்தறிவை, அந்த மனசை உருவாக்குனது ஆண்டவர். ஒருவனும் என்னை தேடவில்லை, கிறிஸ்து நம்மளை தேடி வந்தார். அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற நீங்களும் நானும் எப்பொழுதும் நம்ம வந்து உணர்ந்தவர்களாக இருந்தோம்னா, இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை, நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின், தேவனுடைய இந்த வேதத்தின் வார்த்தையின் பிரகாரம் நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ள நம்ம வந்து தவறாம இருப்போம். இரண்டாவது என்ன காரியம்னா, முதலாவது இந்த தேவ வார்த்தை நம்ம வந்து பகிர்ந்து கொள்வது. இரண்டாவது சர்விங் காட்ஸ் வேர்ட். வாசிங்க தமிழ்ல, தேவனுடைய வேலையில், தேவனுடைய வழியில் சேவை செய்வது. இன்னைக்கு நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஊழியம் செய்யணும்னா மறந்துடாதீங்க, அந்த காரியம் வந்து கடவுளோட வழியில இருக்கணும். அது நீங்க வந்து கிறிஸ்துவர்களுக்கு செய்தாலும் சரி, அவிசுவாசிக்கு செய்தாலும் சரி, என்ன உணர்வோடு நீங்களும் நானும் செய்யணும்? கடவுள் எனக்கு செய்தார், அதே நிமித்தமாக நான் உங்களுக்கு நான் செய்யணும். Because God has done to me. தொடர்ந்து எனக்கு செய்து கொண்டு வரார், அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். எதுவுமே நம்மளுடைய சுய பலத்தினால, சுய இச்சையினால நம்ம வந்து அந்த சிந்தையோட ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும் பொழுது மத்தேயு 20:28 இப்படியாக சொல்லப்படுகிறது, கடவுள் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்தார். இஸ்ரேல்ல வந்துட்டு கிறிஸ்து வந்து ஒரு ராஜாவா பிறப்பார் அப்படி என்று அந்த 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 இதை வந்து நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது, அவர் ஒரு ராஜாவா பிறந்திருந்தாருன்னா, இல்ல ஒரு கிங் பிறந்திருந்தாருன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் அவருக்கு சேவை செஞ்சிருப்பாங்க. அதை உணர்ந்துதான் ஒரு ஏழ்மை கோலத்தை வந்து அவர் வந்து எடுத்தார். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சேவை செய்ய வந்தார். அந்த மனப்பாங்கு மற்றவர்களுக்கு நீங்க வந்து ஒரு உதவிக்காரம் நீட்டும் போதோ, ஒரு உதவி செய்யும் பொழுதோ, ஓகே, அது எந்த விதத்திலயா இருந்தாலும், பணமா இருக்கலாம், உங்களோட பலத்தை கொண்டோ, உங்களுடைய நேரத்தை கொண்டோ, எந்த காரியம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அந்த அந்த கடவுளுடைய அந்த வரத்தை பெற்று, ஓகே, நான் சொன்ன மாதிரி பிரதர் ராமநாதன் செய்யக்கூடிய வேலையை என்னால செய்ய முடியாது. ஓகே, அவர் இன்னைக்கு பல பல மக்களை வந்து சந்திக்கிறார். எனக்கு மேக்சிமம் மிஞ்சி போனா மலே ஃப்ரெண்ட், சைனீஸ் ஃப்ரெண்ட், இந்தியன்ஸ், இவ்வளவுதான். ஆனா நீங்க அவரை கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு, மேபி லிஸ்ட் போடணும். அதுல சில மொழி வேற பேசுறாரு. நான் என்ன சொல்ல வரேன், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள். அந்த திறமைகளை அவர் வந்து பயன்படுத்தி கிறிஸ்து யார் என்று, அதே போலதான் நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து திறமைகளை கொடுத்திருக்கிறார். இந்த திறமைகளை கொடுத்து we can serve God's word. எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 25:35 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:35 இப்ப நீங்க வந்து கேட்கலாம், சீஷருங்க கேட்கறாங்க, இதுதான் ஆண்டவரே, நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, எப்ப நாங்க உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், நாங்க எங்க வாழ்க்கையில நான் உங்களுக்கு தண்ணியே கொடுத்தது இல்லையே,
ஆனா நீங்க தண்ணி கொடுத்தேன்றீங்களே, பிறனுக்கு நீங்க வந்து செய்யும் பொழுது மறந்துடாதீங்க, தேவனுக்கு நாம் மறுபடியும் அந்த பலனை செய்யும் பொழுது, ஓகே, சில சமயத்துல கர்த்தர் யாரையோ நம்ம முன்பதாக அனுப்பி அவருடைய ரூபத்துல நீங்களும் நானும் செய்யறோமா இல்லையான்னு பல நேரத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். பல நேரத்தில் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம், இவனுக்கு உதவி செய்யலாம், இவனுக்கு ஓகே இந்த ஃபேமிலிக்கு உதவி செய்யலாம், அவங்க ஓகே உதவி செய்யலாம். ஆனா மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு செயலும் நீங்களும் நானும் கடவுளோட நாமத்துல செய்யும் பொழுது, கடவுளோட உதவியோடு நீங்களும் நானும் செய்யும் போது அது கிறிஸ்துவுக்கு செய்கிறோம் என்று நீங்களும் நானும் மறந்துடுவோம். ஒருவேளை பலன் நமக்கு மறுபடியும் வராது. அவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்ம ஒரு கஷ்டத்துல மாட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வரலாம். அவங்களுக்கு உதவி செய்ய போய் நான் நஷ்டமாகலாம். ஆனா நீங்க செஞ்சீங்க தெரியுமா, அந்த சிந்தையோடு கர்த்தருக்காக நான் செய்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்தனால இன்றைக்கு நான் செய்கிறேன். ஓகே, எதையும் சுயமா நான் வந்து செய்யல, எதையும் சுயமா நான் சம்பாதிக்கல, எல்லாம் பரத்திலிருந்து எனக்கு வந்தது. ஓகே, அந்த சிந்தையோடு நீங்க வந்து செய்யும் பொழுது நன்மையோ தீமையோ நஷ்டமோ ஆதாயம் அதெல்லாம் எதிர்பார்க்காம நீங்க வந்து செய்யும் போது நீங்க மறந்துடாதீங்க, உங்களுடைய செயல் பரலோக அக்கவுண்ட்ல எழுதப்பட்டிருக்கும். ஒருவேளை இங்க மறந்துடலாம், மனுஷன் மறந்துடும். ஒரு வாரம் கழிச்சு கேளுங்க, ஆமாவா நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்களா, ஓஹோ மறந்துட்டேன், மறந்துடுமா. ஏன் இன்னைக்கு செஞ்சு நாளைக்கே மறந்துடுமா, சொன்னீங்களா, ஓ நீங்க தானே, அது மனுஷன் மறந்துடும். ஆனா நம்முடைய தேவன் ஒருபோதும் அவருடைய நாமத்துல நாம செயல்படுத்தும் பொழுது அவர் நிச்சயமாக அதற்கு ஏற்ற பலனை நமக்கு வந்து கொடுப்பார். மூன்றாவதாக இந்த பகுதியிலேருந்து என்ன பார்க்கிறோம்னா, எடுத்தவங்க வாசிங்க, கொலோசியர் 3:23 இப்படியாக சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3:23. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்தோம். 24. எதை செய்தாலும் அதை மனுஷர்கள் என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவரே நான் கொடுத்துட்டேன்னா என்னோட கதி என்ன? இல்ல, கொடுக்க சொல்றீங்க, உதவி செய்ய சொல்றீங்க, இப்ப நான் கொடுத்துட்டேன்னா நம்மளோட பாஷையில சொல்லுவாங்க, அப்ப நான் என்ன தலையில துண்டு போட்டுக்கிட்டு செப்பாங்கள போய் உட்காரணுமா? இல்ல, இப்ப நான் கொடுத்து உதவிட்டேன்னா என்கிட்ட வந்து கேட்கிறாங்க உதவி, whatever you do it heartily as the Lord and not to the man. ஒரு உதவி நாடி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள கிறிஸ்துவா பாருங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டி எனக்கு இது ஒரு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள கிறிஸ்துவா பாருங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, அம்மா ஐயா எனக்கு இது ஒரு உதவி வேணும் அப்படின்னு வரும் பொழுது அந்த கால் கிறிஸ்துவா பாருங்க. அவருடைய நாமத்தை நிமித்தம் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா 24வது வசனத்துல அவர் வந்து சொல்றாரு, knowing that from the Lord you will receive the reward of the inheritance for you serve the Lord Christ. வாசிமா மறுபடியும் அந்த 24வது வசனம். எதை செய்தாலும், எதை குறிப்பிட்டு அவர் வந்து சொல்லல, எதை என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும், இது செய்யும் போது கடவுளை நினைச்சு செய், இது செய்யும் போது கடவுளை நினைச்சு செய். ஓகே, இப்ப நீங்க ஆராதனை முடிஞ்சு கீழே போறீங்க,
ஓகே, இந்த புத்திரி வாங்கசாலை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி இருப்பாங்க. ஓகே, குறிப்பாக இந்த சன்ஷைன் ரெஸ்டாரண்ட், டைசன் ரெஸ்டாரண்ட், இன்னைக்கு வந்து காலையில ஒரு ஆண்டி இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்துக்கிட்டு காசு கேட்பாங்க. எத்தனை பேர் நீங்க இந்த இது ஏமாந்து கொடுக்க வேணாம், அவங்க நல்ல பணக்காரங்க தான், அது அவங்களோட திறமை. ஓகே, அதனால நாளைக்கு எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சொல்லிட்டாரு அவரோட திறமை, எனக்கு அந்த திறமை இருக்கு, ஒரு அரக்காசு வர போட்டுக்கிட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டு நின்று காசு வாங்க செய்யாது. கடவுள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, கொடுக்கறனால இன்னைக்கு யாராவது உங்களோட வாழ்க்கையில நான் வந்து கேட்டிருந்தேன், நீங்க கொடுத்து பிச்சைக்காரனா ஆயிட்டீங்களா? நீங்க கொடுத்து பிச்சைக்காரனா ஆயிட்டேன், நான் கொடுத்து கொடுத்து பிச்சைக்காரனாவே ஆயிட்டேன். ஓகே, பிச்சைக்காரன் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவன் ஒரு வாக்கியம் சொல்லுவான், நான் வாங்கி வாங்கி பணக்காரனா ஆயிட்டேன். இன்னைக்கு அதுவும் ஒரு தொழிலா வந்து இன்னைக்கு வேற தேசத்துல செய்யறாங்க. பிச்சைக்காரனா இன்னைக்கு நம்ம கேவலமா பாக்குறோம், அவன் வந்து அது தொழிலா பார்க்கறான். நம்ம அக்கௌண்ட்ல ஒருவேளை காசு இருக்காது, அவன் அக்கௌண்ட்டை தட்டி பார்த்தீங்கன்னா அவன் நிறைய வச்சிருப்பான். அதனால இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு பிச்சைக்காரனா மாறிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய நாமத்துல நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம நிலைமையை கொஞ்சம் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். ஓகே, டு வி டிசர்வ், இல்ல டு யூ ரியலி டிசர்வ் வாட் வி ஹேவ்? நம்ம உண்மையிலே தகுதி உள்ளவர்களா எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்வதற்கு? பல நேரத்தில் அதுக்கு பதில் வந்து இல்லை. ஆனா கடவுளுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் செய்யும் பொழுது இந்த மூன்றாவது காரியத்துல என்ன சொல்லுதுன்னா, கிவ் காட் தி க்ளோரி. என்னைக்குமே இந்த ஊழியத்திலேருந்து ஆரம்பிச்சு மற்ற பணிகளை உலகத்தாருக்கு இந்த என்னது இந்த பப்ளிக் சர்வீஸோ whatever எது செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துல நான் செய்யறேன், ஆண்டவருடைய நாமத்துல செய்யறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாளந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த திறமை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசதி, அவ்வளவுதான் நான் எடுத்து ஜஸ்ட் கடவுள் எனக்கு கொடுத்ததை நான் எடுத்து கொடுக்கிறேன். நத்திங் ஃப்ரம் மீ. இந்த ஊழியம் நம்ம வந்து செய்யும் போது கூட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதை. இசை வாசிக்கிற ஊழியம் மாத்திரமல்ல, சபையில இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இந்த ஊழிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம வந்துட்டு சில காரியங்கள்ல ரொம்ப சிறப்பா நம்ம வந்து செய்யலாம். ஓகே, அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து காத்து இருக்குது. பல நேரத்துல நம்மளுடைய பெருமைக்காக, ஓகே, இந்த திருச்சபையில யாரும் செய்ய முடியாது, இது நான் ஒண்டிதான் செய்ய முடியும் அப்படி என்று ஒரு சிந்தனை வரும்பொழுதுதான் என்ன ஆகுது, தேவ மகிமைக்கென்று நாம் செய்வதில்லை. அப்ப இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்ம வந்து கேட்டுக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கடவுள் வந்து வரத்தை கொடுத்திருக்கிறாரு, தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே நானு தகுதி உள்ளவனா இல்ல? நீங்களும் நானும் செய்கின்ற இந்த ஊழியம் கடவுளோட நாம மகிமைக்கென்று நம்ம வந்து செய்யணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய நாமத்துல செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, நத்திங் டு போஸ்ட். நம்ம குறித்து பெருமை பாராட்டுவதற்கு எபேசியர் 2:9 எப்படியாக சொல்லுது, எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 2:9 நம்மளை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஜீரோ. எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 2:9 கிரிகையினால் உண்டானது அல்ல. ஓகே, நீங்க ஒருவேளை இப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு எலக்ட்ரிக்கல் தெரியும், நான் எலக்ட்ரிஷியன் படிச்சனால எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும் இல்ல. எங்க அம்மா நல்ல ஒரு சமையக்காரங்க, அதனால நான் சமையல் படிச்சுக்கிட்டேன் இல்ல. என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மியூசிஷியனா இருக்கிறனால அதனால நான் என்னால மியூசிக் வாசிக்க முடியுது இல்ல. நம்மளுடைய கிரியையினால
அல்ல. அங்கள் வாசிங்க அந்த அடுத்த வரி என்ன போட்டிருக்குது? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானது. இது தேவனுடைய ஈவு. கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல, ஆனா கடவுள் நமக்கு போட்ட பிச்சை. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னா இந்த வரத்தை கடவுள் எனக்கு கொடுத்த, அவ்வளவுதான். அவர் நினைச்சாருன்னா கொடுத்திருக்க மாட்டார். மியூசிக் இன்றைக்கு வாசிக்கிறீங்களா, அது கடவுள் உங்களுக்கு போட்ட. இன்னைக்கு நீங்க நல்லா சமைக்கிறீங்களா, மற்றவங்களுக்கு நல்ல நலம் விசாரிக்கிற அந்த ஊழியம் செய்றீங்களா, கடவுள் போட்ட. நம்மளை பெருமைப்படுத்துவதற்கு ஒண்ணுமே இல்லை இல்ல. அதனாலதான் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுக்கு உயிர் இருக்கிற வரையும் தான் அவனுக்கு என்னது பேர் விட்டு கூப்பிடுவான். பார்த்துருக்கீங்களா? இப்ப பொதுவா ஒரு மனுஷன் இருக்கு. சரி, இப்ப ஏன் பொதுவான்னு சொல்றேன், என்னையே நான் சொல்றேன். இப்ப என்னைய ஜான் கண்ணான்னு சொல்றேன். இப்ப நான் ஒரு நாள் மரிக்கும் பொழுது, ஓகே, ஒரு நாள் நான் வந்து மரிச்சிட்டேன்னா நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. வாங்க எல்லாருமே. பொதுவா பேசுகிற நம்ம மொழியில நான் வந்து சொல்றேன். இப்ப எல்லாரும் வெயிட் பண்றீங்க, மோச்சரியிலிருந்து என்ன வரல, ஓகே, கொண்டு வரல. பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்டர் வந்துட்டாரா, ஜான் கண்ணா வந்துட்டாரா, பாடி எப்போ இல்ல, பாடி கலெக்ட் பண்ணிட்டீங்களா? அது பாடி நான் ரொம்ப மரியாதையோட சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பணத்தை எங்க கொண்டு புதைக்கிறாங்க இல்ல. இந்த ஜீவன் உள்ள இருக்கிற வரையும் தான் எனக்கு பேரு வினோத் கண்ணா, ஜான் கண்ணா, முன்னுக்கு எல்டரு, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா நீ மரிச்சிட்ட, உனக்கு பேரு பாடி. நத்திங் டு போஸ்ட். பெருமை பாராட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எனக்கும் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த ஈவு. கொலோசியர் 3:17 பார்த்து முடிப்போம். கொலோசியர் 3:17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:17 வாசிங்க. வார்த்தைகளாவது கிரியைகளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை போற்றுங்கள். வார்த்தைனாலோ செயல்னாலோ எந்த ஊழியம் வந்து நீங்க வந்து செஞ்சாலும் பிதாவாகிய கிறிஸ்துவனுடைய நாமத்துல நீங்களும் நானும் செய்ய பழகிக்கணும். மறுபடியும் நான் வந்து சொல்றேன், பெருமை பாராட்டத்துக்கு ஒண்ணுமே இல்லை. நத்திங். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் சண்டே ஸ்கூல் நடத்திட்டேன், இன்னைக்கு நான் மியூசிக் வாசிச்சுட்டேன், இன்னைக்கு நான் வேதம் வாசிச்சுட்டேன், அது கடவுள் நமக்கு போட்ட கிருபை. பெருமை பாராட்டத்துக்கு ஒன்றும் இல்லை. அதனால இந்த ரெண்டு காரியத்தை நம்ம வந்து மறந்துட வேணாம். இந்த ஊழிய வரங்கள் என்று சொல்லும் பொழுது இரண்டு காரியமா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று, வார்த்தையினால நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்கள். இரண்டாவது, நம்மளுடைய செயல்களால செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்கள். இது ரெண்டுமே தேவ வாக்கியின்படி ஒட்டி இருக்கணும். அதை விட்டு விலகக்கூடாது. இந்த ரெண்டு காரியம், இந்த ரெண்டு ஊழியம் எதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஒட்டி. இரண்டாவது, நம்ம செய்கின்ற எல்லா காரியமும் அந்த துதி, கனம், மகிமை அவர் ஒருத்தருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பாடிய கனமும் உங்களுக்கு செலுத்துறேன், மகிமை உங்களுக்கு செலுத்துறேன். ஆனா பல நேரத்தில் செயல்முறையில வரும் பொழுது அவரோட பேரை யூஸ் பண்ணி கனத்தையும் மகிமையையும் நம்ம எடுத்துக்கணும்.
எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற வரங்கள், தாளந்துகள் எதுவா இருந்தாலும் இன்றைக்கு மற்றவங்கனால சில காரியம் செய்ய முடியாது, என்னால செய்ய முடியுது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் படிச்சு கொடுக்கின்ற வரங்கள் இல்லை, எல்லாருக்கும் சமாதானமா பேசுகின்ற வரங்கள் இல்லை, எல்லாருக்கும் உபசரிப்பு வரங்கள் அல்ல, எல்லாருனாலும் இசை வாசிக்க முடியாது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் விசேஷித்த முறையில் கடவுள் ஏதாவது ஒன்று கொடுத்திருக்கிறாருன்னா அது மற்றவங்களுக்கு உதவியோ, உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தியோ, பணத்தை பயன்படுத்தியோ, பலத்தை பயன்படுத்தியோ ஏதாவது ஒரு ஊழியம் கடவுள் உங்களை தொடர்ந்து செய்ய வைக்கிறாருன்னா அவரோட நாம மகிமைக்கு என்று செய்யுங்க. பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை தெய்வ பிள்ளைகளே, எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஈவு. உங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களுக்கு எச்சரிக்கை பண்ணதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த திருச்சி நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா ஊழியங்களும், ஊழிய அடிப்படையில் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் மனத்தாழ்மையோடு நாங்கள் செய்ய, உங்களுடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் செய்ய எங்களை தொடர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்தும், நீர் பெருக வேண்டும், நீர் உயர வேண்டும், நீர் கனப்படுத்தும். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நின்ற வண்ணமாக இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். இறுதி பாடலை நாம் பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் அந்த பாடலை பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு இறுதி ஜெபத்தையும் நம்ம சபையின் கேள்வி வழங்குவோம்.
பாடல்ல ஒரு நாள் நம்ம எல்லாரும் கடவுளுக்கு முன்பதாக நிற்போம். அப்ப இந்த வார்த்தை இந்த பாடலே ஒருவேளை அங்க பாடப்படுதுன்னு வச்சுக்குவோமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்பதத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அந்த பாடலை பாடும் பொழுது அங்க நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த உணர்வு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையிலே இந்த பூமியின் வாழ்க்கையை நான் அழகாக வாழ்ந்தேன். 1 தாளந்து 2 தாளந்து கர்த்தருக்காக நான் உபயோகித்தேன். கர்த்தருடைய நாமத்திற்காக நான் உபயோகித்தேன். அந்த நிலையில நீங்களும் நானும் அங்க நிற்போம். யோசித்து பாருங்க. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோட வாழ்க்கை நாங்கள் எண்ணி பார்க்க இந்த தருணத்தை நீர் கொடுத்தேன். உங்களுடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்படுத்த ஆண்டவரே, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த தெய்வமே, அதே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்த, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பறைசாற்றாங்க எங்களுடைய நோக்கம், எங்களுடைய மூச்சியாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்யும். அதற்கு எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தப்பிதங்களை மீண்டுமாக எங்களுக்கு மன்னித்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.